ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் எதை பற்றி பேச போகிறோங்கன்னா, நிறைய வீடியோஸ்னால மக்களை அவங்களுடைய வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைட்டில் போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னா, உங்களுடைய சேனலில் மானிட்டேஷன் ஆகணும்னா இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை சிம்பிளாக பேசி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் உருட்டி கொண்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் டைம் கொண்டு வந்துடுவாங்க. அது எதுக்குன்னா, அவங்களோட அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அப்படி பேசுகிறது. சரியா? இப்போ நீங்கள் புதுசாக யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்க, இல்லை புதிய சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா, என்னுடைய ஒரு அனுபவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன், முள்ளில் ரோஜா. அது மானிட்டேஷன் ஆகிற அந்த டைமில் ஒரே ஒரு காப்பிரைட் வீடியோ போட்டு நான் கவனிக்காமல் இருந்தனால போயிடுச்சு. எவ்வளோ போராடி பார்த்தும் கிடைக்கல, எடுக்க முடியலை. சரியா? யூடியூப் டீமுக்கு நல்லா நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்து, இனி இந்த தப்பு நடக்காது, ஓகே எனக்கு சேனல் வேண்டாம், அதில் இருக்க என்னோடய பிள்ளைங்களோட வீடியோ இருக்குது, அதையாவது கொடுங்கன்னு கேட்ட பிறகு கூட கொடுக்கல. அது போனது தான். அதுக்கு அடுத்து திரும்ப இந்த நம்மளுடைய தொலைதொடர்பானங்கள் இந்த சேனல் மூலமாக இப்போ இது ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மானிட்டேஷன் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடுறது. இதை பண்ணு, அதை பண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எது பண்ணினாலும் உங்களுக்கு வியூவர்ஸ் போய் உங்களோட நீங்கள் போடுற கண்டென்ட் பிடிச்சி, மக்களுக்கு பிடிச்சி, ஷேர், சப்ஸ்கிரைப், லைவ், கமெண்ட்ஸு எது வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு வீடியோ வியூவர்ஸ் போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் போடுறேன், என் ஒய்ஃப் போடுறாங்க, 2 பேருமா தான் நாங்கள் இந்த சேனலில் ரன் பண்ணுறோம். கண்டென்ட் இது மாதிரியெல்லாம் நாங்கள் போடலை. எடுத்து நான் கொஞ்சம் அரசியல் பேசுவேன், அவங்க ஏதாவது ஷார்ட்ஸ் போடுவாங்க, ஏதாவது சுவாரஸ்யமானதை எடுத்து போடுறோம் இல்லையா? அதையும் விரும்பி பார்க்குறவங்க இருக்காங்க, ரொம்ப நன்றி. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய சேனல் அப்படி போயிட்டுருக்கு, பரவாயில்ல. நாங்கள் மானிட்டேஷனுக்காக மட்டும்னு கிடையாது இந்த சேனலில் ரன் பண்ணுறது. எங்களுக்கு ஒரு ஆசை, நமக்குன்னு ஒரு சேனல் வச்சு நம்மளே ரன் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான். இதே மாதிரி நீங்கள் மானிட்டேஷனுக்காக மட்டும் ஒரு சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, அதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு 10 வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும், அதில் ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக போயிருக்கும். சரியா மக்களே? அதாவது நம்ம ஊரில் லீவு நாள் பார்க்கணும். சரியா? லீவு நாள் மக்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க, எந்த டைமில் நம்ம அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும், இதுதான் முக்கியமான விஷயம். இதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சும்மா எடுத்து வச்சுட்டு நீ வீடியோ போடுறியா, அவனை மானிட்டேஷன் வரலையா, இப்படி ஒரு தப்பு இருக்குது, அப்படி ஒரு தப்பு இருக்குன்னு குழப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு உள்ளாடி போய் பார்க்கும்போது நமக்கே தெரியுது, அந்த இங்கிலீஷில் கொஞ்சம் கிராமர் இங்கிலீஷாக இருக்கும், நமக்கு புரியாது. எனக்கு தெரியாது, கொஞ்சம் படித்த உங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். புரியுதா? இவங்க ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடிட் பண்ணி மேலே வச்சு, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், உடனே கொட்டுன்னு கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னன்னு சொன்னால் ஒரு யுக்தி. அது என்ன யுக்தின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் இதை 3 நிமிஷத்தில் முடிக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் டைம் கிடைக்கல. கொஞ்சம் கூட டைம் கேட்குறேன் ப்ளீஸ். என்ன யுக்தின்னு சொன்னால், இப்போ வாட்சிங் அவர் கொஞ்சம் அதிகமாகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மானிட்டேஷன் அவங்களுக்கு கூடுதல் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உருட்டு விட்டுறது. உங்களுக்கு இன்னும் வரலையா, வரணுன்னா நீங்கள் இந்த இது பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க வீடியோவை பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அவங்க வீடியோவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் நடக்கும். சரியா? அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வியூவர்ஸ் ஒரு டார்கெட் பாயிண்ட் அடைஞ்சதுக்கு பிறகு தானே இப்படி போடுறாங்க. நான் சொல்கிறேன், நான் இன்னும் எனக்கு அதில் இன்கமோ எதுவுமே கிடையாது. நான் ஏன் போடுறேன்னா, அது மாதிரி வர்றதை பார்த்து நீங்கள் படிக்கவே வேண்டாம், அது உங்களுக்கு ஒரு ஆபத்தும் கூட. தயவு செஞ்சு மக்களே, நான் சொல்கிறத கூட நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். வேணும்னா ஒரு வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்டிருக்க வீடியோவில் வியூவர்ஸ் அதிகமாக போயிருக்க வீடியோ, அந்த நாளை எடுத்து கேலண்டரில் பாருங்கள். அது லீவு நாளா, ஒர்க்கிங் டேயா, அது எப்படி அவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கு, மக்கள் ஃப்ரீயாக இருந்திருக்காங்களா, டிவியில் பெரிய ஏதாவது செலிப்ரிட்டிஸ் எதாவது ஷோ எதாவது நடந்திருக்கா, இதெல்லாம் ஒன்று லைட்டாக பார்த்துக்கிட்டு நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கூட போடலாம். நான் சரியாக பேசியிருக்கேன்னா தப்பாக பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதுதான், எனக்கெல்லாம் டைம் கிடைக்காது. டைம் கிடச்சிங்கன்னா நம்ம அது மாதிரி போஸ்ட் பண்ணுவோம். நான் எல்லாம் எதையுமே பார்க்க மாட்டேன். சும்மா இப்போ வீடியோ எடுத்தேன்னா உடனே போஸ்ட் பண்ணி விட்டுருவேன். அது ஓடினாலும் சரி, ஓடாமல் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த தப்பை பண்ணாதீங்க. சரியா? இது மட்டும்தான் தப்பு. இல்லாமல் அதை பண்ணு, இதை பண்ணு. அது நம்ம 2 வீடியோ போடும்போது கம்பெனிக்காரனே கொடுத்துருவாங்க. ஒரு தப்பாக இருந்ததுன்னா இது தப்பாக இருக்குது, அது ப்ரைவேசியில் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, நமக்கே தெரிஞ்சிடுங்க. சும்மா கிடந்து ஓட்டுறாங்க. அது எதுக்குன்னா இதுதான், ஒரு 10 நிமிஷத்தை
இப்போ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுற மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லார்கிட்டையுமே யூடியூப் சேனல் இருக்குது. சரியா, எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். அவங்க ஒரு 2-3 வீடியோ போட்டு பார்ப்பாங்க, போகாதோன்னா டல் ஆகிடுவாங்க. முயற்சி தானே நம்மளை கை கொடுக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். போனாலும் பிரச்சனை இல்லைன்னு முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னா இதுதான், அந்த டைம் பஞ்சுவாலிட்டி, அதை ஒன்று நம்ம கீப்பப் பண்ணால் நல்லா இருக்கும். பண்ணி பாருங்கள். சரியா, நானும் வந்து அந்த டைம் நான் போடுற வீடியோ வந்து வியூவர்ஸ் போகாது. சரியா, என் ஒய்ஃப் போடுற வீடியோ வந்து வியூவர்ஸ் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன போட்டாலும் கரெக்டாக அந்த டைம் கரெக்டாக பார்த்து ஹாலிடே என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் பார்த்து அந்த டைமுக்கு தான் போஸ்ட் பண்ணுவாங்க. என்ன அப்டேட் பண்ணாலும் போஸ்ட் பண்ணுற டேட்டை வந்து மாற்றி வைப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எடுத்து கவுத்தோன்னு உடனே சாடி போய் விழுந்துருவோம். சரியா, மானிட்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூடியூப்னால நான் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டாக மக்களுக்கு பிடிச்சிருந்தா போயிட்டே இருக்கும். இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் கிடையாது. செட்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ணுனாலும் பிரச்சனை இல்லை. ப்ரைவேட்டில் மட்டும் வீடியோ இருக்கக்கூடாது. புரியுதா மக்களே? ப்ரைவேட்டில் மட்டும் உங்கள் வீடியோ இருந்தால் அது யாராலும் உங்களால் கூட காப்பாற்ற முடியாது. ப்ரைவேட்டில் மட்டும் வீடியோ இல்லாமல் நீங்கள் போட்டு முன்னோட்டு போகலாம். அந்த வியூவர்ஸ் அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே வர்றது. வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னு சொன்னால் எல்லாமே இப்போ புதிய அப்டேட் எல்லாம் வந்திருக்கு யூடியூப்பில். அது உங்களுக்கு எங்கே போய் பார்க்கணும், எப்படி தெரியணும்னா அடுத்தவங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. எல்லாமே யூடியூப் வந்து தாராளமாக நமக்கு தந்துருக்கு. அந்த டிவியில் எல்லாம் போடுவாங்க, யூடியூப் அப்படி கொண்டு வந்திருக்கு இப்படி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையே கிடையாது. சிம்பிளாக சொல்கிறேன், குரோமுக்குள்ளாடி போங்க. குரோமுக்குள்ளாடி போய் யூடியூப் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணுங்க. எந்த ஃபோனாக இருந்தாலும் ஓப்பன் ஆகும். யூடியூப் ஸ்டுடியோன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் இருந்துச்சுங்கன்னா அதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளாடி போனீங்கன்னா அதில் ஒரு ஸ்க்ரீன் பெருசாக ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடு நீங்கள் பார்க்கும்போது ரைட் சைடு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். சரியா, நாம் ஷார்ட்ஸ் போடுவோம், அடுத்தவங்க சாங்கை எடுத்து அடுத்தவங்க வாய்ஸ் எடுத்து அதுக்கு கூட அவங்க வச்சுருப்பாங்க. உங்கள் சேனல் நல்லா போகுது, நீங்கள் இதை மட்டும் உங்களுடைய ஓன் வாய்ஸில் போடுங்க, இந்த வீடியோவை இந்த மாதிரி போட்டு பாருங்கள், அப்படி போடுங்க, நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும் மக்களே. வேறு எதையுமே நம்ம ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த யூடியூப்பில் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டாட்டு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. யூடியூப் நிறுவனமே கொடுக்குறது. அது ஒரு தனிப்பட்ட நபரோட சேனல்ஸ்லேருந்து வர்றது கிடையாது. யூடியூப் மேனேஜ்மெண்ட்டு, யூடியூப் டீமே அதுக்குள்ளே நம்ம குரோமுக்குள்ளாடி நம்ம போய் பார்த்தோன்னா தெரியும். ஒவ்வொரு செக்ஷனாக நமக்கு வச்சுருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுலேயே உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஏதாவது உண்டுன்னா கூட அதிலே திருத்திக்கலாம். நீங்கள் இதை எடிட் பண்ணிங்கன்னா கூட அந்த காப்பிரைட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கூட நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு காப்பிரைட் வீடியோ ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணலாம். எப்படின்னா அந்த ஸ்டுடியோக்குள்ளாடி தானே இருப்பீங்க, ஸ்டுடியோக்குள்ளாடி பார்த்து நீங்கள் அதை டீட்டெயில்ஸை தொட்டிங்கனாலே போதும். அதில் வந்து எல்லாம் வந்துடும். நீங்கள் அதுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சி ஒரு 50% முயற்சி நீங்கள் அந்த வீடியோக்கோ நீங்கள் போட்ட ரீல்ஸுக்கோ எதுவாக இருந்தாலும் காப்பிரைட் கண்டிப்பாக வரும். அந்த வர்றதில் நீங்கள் வந்து 50%க்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு சொந்தமாகலாம். அது யாரோட டியூனாக இருந்தாலும் சரி, யாரோட எந்த ஒரு வீடியோ நான் போடுற வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டால் கூட ஒரு வாய்ஸ் மேக்கிங் சேஞ்ச் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணி அது 50% மேலே கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் கொடுத்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா அது உங்களோட இதை ஆக்கலாம். யூடியூப் நிறுவனம் என்ன பண்ணணும்னா யாரோட வீடியோவை யார் எடுத்து போட்டாலும் உடனே காப்பிரைட் தருவாங்க. அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அதில் மேலே எல்லாமே ஓப்பனாக வந்துடும். அதில் நம்ம போட வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம யூடியூப் சேனல் நேம் போடணும். அதில் வந்து காப்பிரைட்டுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க. சரியா, இது காப்பிரைட் கேட்டிருக்கு, இந்த வீடியோ வந்து நான் இந்தந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பண்ணி அதை சென்ட் பண்ணும்போது 30 நாள் டைம் கொடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இதை பண்ணி விடும்போது தான் அதை அடுத்து உன்னிப்பாக ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. புரியுதா? இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக நடக்கிறது. நம்ம இது ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் கம்பெனி நிறுவனம் வந்து அதை உள்ளுக்கு போய் ஆமாம் இது எடிட் பண்ணியிருக்கா, இதுக்கு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும். சரியா மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடன் மீண்டும் இணைவேன் அனீஷ்.